உனது இரக்க குணம், பிறருக்கு உதவ வேண்டும் என்கிற மனோபாவம், பிறர் கஷ்டப்படுவதை காண சகிக்காத மனம், இருக்கும் இடத்திற்கு உண்மையான விசுவாசத்துடன் நடந்து கொள்ள வேண்டும், நீதியை நேர்மையை பின்பற்ற வேண்டும் என்று நினைத்து அதன்படி நடந்து வந்ததால் கீழான நிலைக்கு இறங்க நேர்ந்தது என்று நினைக்கிறாய். கெட்டவர்களும் கெடுமதி உள்ளவர்களும் நன்றாக இருக்கும்போது நல்லவர்களான நாங்கள் மட்டும் ஏன் கஷ்டப்பட வேண்டும்? கஷ்டத்தை மட்டும் ஏன் நீ எங்களுக்கு பரிசாக தர வேண்டும் என நினைக்கின்றாய்? உன்னை போன்ற நல்லவர்கள் பலரும் இப்படித்தான் புலம்புகிறார்கள். இது இன்றோ நேற்றோ தொடங்கி நடந்து வருகிற விஷயமல்ல. காலகாலமாய் நல்லவர்கள் புலம்புவது தொடர்கதைதான். நல்லவர்கள் தங்கள் எஞ்சியுள்ள கர்ம வினைகளையும் தீர்த்துவிட்டு சந்தோஷத்தை பெறவே கஷ்டத்தை அனுபவிக்கிறார்கள். நான் உன்னிடம் பிரத்யட்சமாக விளங்கவே இந்த தற்காலிகமாக நடக்கும் கஷ்டம்